ஹலோ. இந்த அப்பத்தாமார்களும் அம்மச்சிமார்களும் பேரக்குட்டிகளுக்கு நல்ல டீ காஃபியை கொடுத்து பழக்கி விட்டுட்டாங்க. நாம் கொடுக்குற வெறும் பால் அவங்க குடிக்கவும் மாட்டாங்க. பாலில் கலக்கிறதுக்கு கடையில் வாங்கி நம்ம பவுடரை கொடுக்கவும் மாட்டோம். இதுக்கு என்ன தான் வழி? வீட்லேயே காம்ப்ளான், பூஸ்ட், போன்விட்டா டேஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஹோம்மேட் பவுடர் ரெடி பண்ணி பாலில் கலக்கி கொடுக்குறது மட்டும்தான் சிறந்த ஐடியான்னு எனக்கு தோணுச்சுங்க. அதான் நான் ஒரு ட்ரையல் ரெடி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு மக்கானா நல்லா பவுடராக வரணும். கையில் நசுக்கும் போது அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஓட்ஸ் 1 கப் எடுத்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சிடலாம். லேசாக செவந்தால் போதும். அதுக்கப்புறமா முந்திரியும் பாதாமும் ரெண்டும் கலந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கூடவே 4-5 ஏலக்காய் போட்டுக்கோங்க வாசனைக்காக. நல்லா வறுத்து இதையும் ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா பூசணி விதை, அப்புறம் வால்நட் ஒரு 6-7, பிஸ்தா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, வெள்ளரி விதை, அப்புறம் சன்ஃப்ளவர் சீட், இது எல்லாமே கலந்து 1/4 கப் எடுத்துருக்காங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போக வேண்டாம், அது ஒரு எண்ணெய் வாசம் மாதிரி வரும். அதனால் அளவாக சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக பத்தாது குட்டிகளுக்கு கொடுக்கும்போது. ஸோ நான் நார்மலாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நீங்கள் மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாம் வறுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கொக்கோ பவுடரையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். நட்ஸை மட்டும் நம்ம தனியாக தாங்க பவுடர் பண்ணணும். மிக்சியில் ஒட்டிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு. அதனால் அதையும் பவுடர் பண்ணி சலிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துட்டா ஹோம்மேட் போன்விட்டா ரெடி. அட்டகாசமான போன்விட்டா சூப்பராக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இதை ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் நார்மலாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூடான பால் ஊற்றிக்கலாம். பார்க்கும்போதே சூப்பராக இருக்கே. அப்புறம் என்ன, மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.